தமிழகம் டெல்லியிடமிருந்து எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் நேற்று பங்கேற்றிருந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக பாஜகவின் மிக முக்கிய தலைவரான அமித்ஷா அவர்களுடைய அண்மைக்கு தமிழக வருகையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் தனது கருத்தை தெரிவிக்கும் பொழுது, அமித்ஷா அல்ல எத்தனை ஷாக்கள் தமிழ்நாட்டிற்குள் வந்தாலும் தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு எப்பொழுதுமே டெல்லியின் ஆளுகைக்கு உள்ளாக இருக்காது என்று சுட்டி காட்டக்கூடிய வகையிலே முதலமைச்சர் தமிழ்நாடு எப்பொழுதுமே டெல்லியிடமிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் முதலமைச்சருக்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே அண்ணாமலை இந்த பதிவினை மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி முதலமைச்சர் கூறியிருந்தபடி அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் அவர் அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கின்றார். தமிழக மக்களிடமிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்நியப்பட்டு நிற்கின்றார். முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை போன்ற ஒரு ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விமர்சனத்தை பதிலடியாக அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முதல்வருடைய செயல்பாட்டின் காரணமாக மத்திய அரசுடனான மோதல் போக்கு காரணமாக தமிழக மக்கள் தொடர்ந்து அச்சத்திலேயே இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தையும் அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். டெல்லியிடமிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருப்போம் என்று முதலமைச்சர் அரசியல் ரீதியாக நேற்று தனது கருத்தை சொல்லியிருந்த நிலையில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் முதலமைச்சர் இல்லை, தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கின்றார். அதாவது மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று பதிலடி தரக்கூடிய விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.